ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா இங்கிலீஷ் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதை சாய்க்காதே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாட்டில் அங்கே சாய்ச்சி கிடக்குது, இது மாதிரிலாம் இருக்கும்போது அதை சாய்க்காத, ஸ்ட்ரைக்காக வை அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் டில்ட் இட். அதை சாய்க்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டில்ட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெடுக்கென பிடுங்காதே. இப்போ நம்ம கையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், அது யாராவது டக்குன்னு பிடுங்குறாங்க அப்படின்னும் போது நம்ம சொல்வோம்ல, வெடுக்கன்னு பிடுங்காத அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்நாச். டோன்ட் ஸ்நாச். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை பயமுறுத்தாதே. பின்னாடி எனக்கு சடனாக பயமுறுத்தாத அப்படின்னு சொல்வோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் தவறுகளை நியாயப்படுத்தாதே. இப்போ ஒருத்தர் அவங்க செஞ்ச தப்பை நியாயப்படுத்தி, இதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லி நியாயப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னும் போது ஒரு தப்பை நியாயப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, don't justify your mistakes. Don't justify your mistakes. Next sentence, நெட்டி முறிக்காதே. கையில் இந்த மாதிரி சொடக்கு போடுவோம்ல, இந்த மாதிரி சொடக்கு போடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, don't crack knuckles. Don't crack knuckles. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் டெய்லியும் 5 யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.